திருடப்படும் ஜனநாயகம் என்கிற தலைப்பில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகம் என்பது நம்முடைய விடுதலை போராட்ட வேள்வியிலே எழுந்த ஒரு அற்புதமான அமிர்த குடம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே தான் அந்த கேள்வி வந்துச்சு, வெள்ளைக்காரனை விரட்டணுங்கிறீங்க, அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தரப்போறீங்க என்கிற பேச்சுக்கள், விவாதங்கள் குறிப்பாக 1930களிலே இந்த நாட்டிலே எழுந்தன. அப்போது உறுதிமொழிகள் தரப்பட்டன. குறிப்பாக நேரு போன்றவர்கள் இந்த விஷயத்திலே மிகுந்த அக்கறை செலுத்தினார். குறிப்பாக காங்கிரசுக்குள்ளே இருந்த கம்யூனிஸ்டுகள் இதிலே அக்கறை செலுத்தினார்கள். இந்த நாடு சுதந்திரம் பெற்றால் இது பூரண சுதந்திரமாக, பூரண சுயராஜ்யமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, அந்த சுயராஜ்யம் ஒரு அற்புதமான ஜனநாயகமாக, மக்களாட்சியாக திகழும் என்கிற உறுதிமொழியும் தரப்பட்டது. அதனால தான் பல பேர் ஒரு வேகத்தோட அந்த போராட்டத்தில் கிளம்புனாங்க, பங்கு கொண்டாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடே எடுத்துக்குவோம், இந்திய அளவுக்கெல்லாம் போக வேணாம். இங்கே என்னவா இருந்துச்சு, சங்க காலத்தில் துவங்கி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஐயா, அந்த உலகம்னா முதல்ல மன்னன் தான் ஐயா. அத்தகைய ஒரு நாயகன், ஒரு தலைவன், அவனை வச்சு தாயே அந்த உலகம் முழுக்க இயங்கணும். அந்த மனப்பான்மை தான் இருந்துச்சு. அப்போ மன்னனுக்கு அடுத்து யாரு? இளவரசன். ஆக இத்தகைய மனப்பான்மை தான் இருந்தது. அடுத்து வந்த கலப்பரர் காலத்தில் அது மாறவில்லை. அடுத்து வந்த பல்லவ பேரரசு காலத்தில் அது மேலும் கெட்டிப்பட்டது. சங்க காலத்திலாவது குறுநில மன்னர்கள், வேலியர்கள் போன்றவர்கள். ஆனால் பல்லவ பேரரசு காலத்தில் தான் இங்கே பேரரசு, சாம்ராஜ்யவாதிகள், மா மன்னர்கள் கிளம்பினார்கள். சோழ பேரரசு காலத்தில் இருந்தல்ல, அதற்கு முன்பே ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு. அங்கே போய் என்ன ஜனநாயகம், அங்கே என்ன மக்களாட்சி? கடைசி வரைக்கும் இல்லை, திருமலை நாயக்கர் காலம் வரைக்கும் இல்லை. மதுரைக்காக வர்றேன், அங்கே வரைக்கும் இங்கே வர்றேன். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான், அந்நிய ஆட்சி தான். ஆனால் அவங்க காலத்தில் தான் இந்த மாதிரியான ஜனநாயகம் பற்றிய பேச்சு, நாடாளுமன்ற ஜனநாயகம் பற்றிய விவாதம் வந்து, அதற்கு காரணம் அந்த ஐரோப்பாவில் தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டிருந்தது. அதனுடைய தாக்கம் பிரிட்டனில் நடந்திருந்தது. அங்கே ராஜாராணி ஆட்சி நடந்தாலும் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற வினோதமான நிலை உருவாகியிருந்தது. ஆனால் அவர்கள் உலகத்தையே ஆண்டார்கள், இந்தியா உட்பட. ரொம்ப வரலாற்று ரீதியாக, கொஞ்சம் சித்தாந்த ரீதியாக பார்த்தா, பல்லவ பேரரசு காலத்தில் இங்கே நிலப்புறவுத்துவம் இருந்துச்சு, அங்கே ஜனநாயகம் இல்லை. அதை விட உயர்ந்தது முதலாளித்துவம், ஒப்பு நோக்கல். ஆகவே ஜனநாயகம் வந்துச்சு. அது இறக்குமதி தான் ஆச்சுங்க. ஆனாலும் அது முழுமையான ஜனநாயகமாக இல்லை. 1909 இங்கே ஒரு வகையான தேர்தல் நடந்தது. 1946 வரை, 1909, 1919, 1935, 1946. ஆனால் இந்த எந்த தேர்தலிலும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது இல்லவே இல்லை. அது ஒன்று கல்வியை வச்சு வாக்குரிமை, அல்லது சொத்தை வச்சு வாக்குரிமை. ரெண்டு இல்லாதனால பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அது மறைமுகமாக இல்லை. ஏன்னா பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் அந்த விதிகள் என்னன்னா, இவ்வளோ படிச்சது இருக்கணும், இல்லாட்டி இவ்வளோ வரி கட்டணும், சொத்து வரி, அப்போ தான் உங்களுக்கு ஓட்டுன்னா. அப்புறம் எங்கள் பெண்களுக்கு ஆச்சரியமான விஷயம், என்னை பொறுத்தவரையில் அதிசயமான விஷயம், 1950 சுதந்திரத்துக்கு பிந்திய அண்ணல் அம்பேத்கருடைய அந்த தலைமை தாங்கிய அந்த வரைவு குழுவின் அடிப்படையிலே உருவான நம்முடைய இந்த அரசியல் சாசனத்தில் தான் உரிய வயது நிச்சயிக்கப்பட்டு, அந்த வயது வந்த ஆண் பெண் இருபால் இருக்குன்னு சொல்ல போனால் 3வது பால் உட்பட அனைவருக்கும் வாக்குரிமை.